வணக்கங்கனது தஞ்சாவூர்னு செம்ம சூப்பரான ஒரு க்ரீமி பாஸ்தா என் பையன் கேட்டிருந்தான். அதுக்கான ரெசிபி தான் அது. நம்ம பாஸ்தா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே இதுக்கு வெள்ளை பூண்டு, கேப்சிகமு, சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சோண்டு இது பெப்பர் பொடி, பட்டர், வீட்டிலே எடுத்த பட்ரு, அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு மைதா மாவு அப்படியே ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு, அப்புறம் சுத்தமான பசுமாட்டு பால். அப்படியே இதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாஸ்தா வேக வைக்க தண்ணியை வச்சுட்டு அதில் ஒரு 2 ட்ராப்பு இல்லாட்டி 3 ட்ராப் எண்ணெய் ஊற்றிட்டு தான் பாஸ்தா வேக வைக்கணும். அதில் லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டு பாஸ்தா ஒரு 95% வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து வெளியில் வச்சிட வேண்டியதான். இப்போ அடுத்து அதுக்கான பேஸை நம்ம ரெடி பண்ணிடுவோம். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? பாஸ்தா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் இல்லைங்க, இது செகண்ட் டைம். ஃபஸ்ட்டே நம்ம பாஸ்தா பொங்கல் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே போட்டாச்சு. அழகாக வெந்துருச்சு. அதை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுட வேண்டியதான். இப்போதைக்கு லைட்டாக பட்ரு, வீட்டில் என் பொண்டாட்டி பால் காய வச்சு அதிலேருந்து எடுத்த வெண்ணெயில் அப்படியே 2 கரண்டியை போட்டு அதில் கேப்சிகமும், பெரிய வெங்காயம், பச்சை பூண்டு நல்லா சின்னதாக சாப் பண்ணது நல்லா வதக்கி அதை தனியாக ஒரு பிளேட்டை எடுத்து வச்சோன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணணும். ஒயிட் சாஸ் எப்படி ரெடி பண்ணுங்கிறத பார்த்துங்க. பாஸ்தா மேக்கெலாம் செம்ம ஈஸிங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் லவ் பண்ணி பண்ணோன்னா எல்லாமே ஈஸி தான், எதுவுமே கஷ்டம் கிடையாது. இது என் பையன் கேட்டானேங்கிறதுக்காக இதெல்லாம் மாதத்தில் ஒரு நாள், 2 மாதத்துக்கு ஒரு நாள் செஞ்சு தரல, தப்பே கிடையாது. புரோட்டாவே மாதத்தில் 2 நாள் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு நல்ல ஹாட் வாட்டர் குடிச்சு ஒரு ரன்னிங்கு இல்லாட்டி ஒரு ஜாக்கிங் இல்லாட்டி ஒரு வாக்கிங், அவ்வளோதான். இந்த இது நல்லா ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. பட்ரு வாடை அதில் படுற மாதிரி அப்படியே பட்டும் படாமல் வதக்கி அதை அப்படியே ஒரு தட்டில் ஓரமாக எடுத்து வச்சிடணும். இதையும் பாருங்கள், கேப்சிகம், பெரிய வெங்காயத்தை நல்லா சதுரமாக வெட்டி, பூண்டு அதே மாதிரி ஒரு 2 பல் பூண்டு போதும். இப்போ தான் நம்ம ஒயிட் சாஸ் மேக் பண்ண போகிறோம். ஒயிட் சாஸ் மேக் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டமான இல்லை, ரொம்ப சிம்பிளானதான். பட்ரு 2 ஸ்பூன் போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு மைதா மாவு, லைட்டாக ஒரு 2 டீஸ்பூன் மைதா மாவு, அதுக்கப்புறம் பால், இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒயிட் சாஸு, ஒயிட் பெப்பர் இருந்தால் ஒயிட் பெப்பர் போட்டுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. போட்டுட்டு அப்படியே இந்த க்ரீமி பாஸ்தாவை அதில் கொட்டி லைட்டாக பாலை ஊற்றி நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்த அந்த கேப்சிகமும் அந்த பெரிய வெங்காயம், பூண்டு அதை அப்படியே எடுத்து போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அப்படியே ஒரு கப்பில் இல்லாட்டி ஒரு பவுலில் போட்டு கொடுத்தா சூப்பரான க்ரீமி பாஸ்தா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். ஒயிட் சாஸுக்கு ஒரு 20% ஆஃப் வேலை முடிஞ்சிருச்சு, வேறு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒயிட் சாஸ்னால் அப்படியே அவங்க தான், இங்கே பாருங்கள், அவ்வளோதான், க்ரீமியாக வந்துருச்சா. இதில் மீதி உள்ள பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியதான். வேறு நீங்கள் எடுக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துங்க. இதை நான் அளவு சொல்ல முடியல. அப்புறம் வேக வச்ச பாஸ்தாவை அழகாக எடுத்து அதில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேப்சிகம் இதெல்லாம் நறுக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இதுவும் பட்டரில் தான் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் போட்டு நல்லா அப்பாலக்க ஒரு கிண்டு கிண்டிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவையும் அதில் அப்படியே கொட்டி ஒரு கிண்டி ஒரு கிண்டி நல்லா கொதிக்க விட்டு ஒரு பவுலில் எடுத்து கொடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, சான்ஸே இல்லை. அதுவும் இந்த சில்லி ஃப்ளேக்ஸு இதெல்லாம் மேலே தூவிட்டு நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இட்டாலிக்கே நம்ம போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஆமாம், இட்லி திங்கிறவன் இட்டாலிக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள், உண்மையுமே பிரமாதமாக வரும். க்ரீமி ஒயிட் பாஸ்தா, மேலே சீஸ் இருந்தால் லைட்டாக சீஸு, லாஸ்ட்டில் சீஸ் இருந்தால் வீட்டில் சீஸ் போட்டுங்க, இல்லாட்டி சீஸ் தேவையில்லை. போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே லப்பர் மாதிரி வரும். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மெயினாக இது குழந்தைகளுக்கு தான், பெரியவங்களுக்கு கிடையாது, குழந்தைகளுக்கு தான். அது மாதத்துக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுக்கறல தப்பே கிடையாதுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூடான சுவையான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பார்க்க பாயாசம் மாதிரி இருக்கும், ஆனால் பாஸ்தா சாப்பிட்டு பார்த்தா பிரமாதமான டேஸ்ட்டு, ஃபுல்லாக வந்துருச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் கொட்டி அப்படியே என் பையன்கிட்ட கொடுத்தா அவர் சாப்பிட ரெடி ஆயிடுவார். அதுவும் லைட்டாக சீஸ் வேறு போட்டிருக்கோமா, செம்ம சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், அப்படியே ஒட்டாமல் அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்கள். அது ஸ்பூனை போட்டு அப்படியே அவர் கையில் கொடுத்துட வேண்டியதான். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சூப்பரான அட்டகாசமான ஒரு கிரீமி பாஸ்தா உங்களுக்காக ரெடி ஆயிடுச்சு. வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.